ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக பிதாவாகி தேவன் நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவைகளை சந்திக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் இந்த நல்ல ஒரு பாடம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆறுதலாக, ஒரு சவாலாக, ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு விசேஷமாக, ஒரு நல்ல ஒரு பாடம் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவமதிக்காதே, அவதிப்படாதே. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், அவமதிக்காதே, அவதிப்படாதே. நல்ல அருமையான ஒரு வார்த்தை. அவதிப்படாத, அதாவது கவலைப்பட்டு போகிற ஒரு நிலை வரும். அவமதிக்காதே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவமதிக்காதே. நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம். யாரையும் நீ அவமதிக்காதே, பிற்பாடு உன்னுடைய வாழ்க்கையில நீ அவதிப்படாதே. வேதனைப்படுத்தாதே, வேதனைப்படாதே. வெட்கப்படுத்தாத, வெட்கப்பட்டு போகாத. இன்று நிறைய தலைப்புகள் இருக்கு. மற்றவர்களை வெட்கப்படுத்தாத, நீ வெட்கப்பட்டு போயிடுவே. மற்றவர்களை வேதனைப்படுத்தாத, நீ வேதனைப்பட்டு போயிடுவே. மற்றவர்களை அவமானப்படுத்தாத, நீ அவமானப்படுத்தப்படுவாய். எனவே பதிலுக்கு மனிதர்கள் செய்யாவிட்டாலும் ஒருவேளை ஆண்டவர் செய்வார் என்பது குறித்து மறந்து விடாதே. ஆகவே பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்க நல்ல ஒரு பாடம். யாரையும் அவமதிக்காதே, யாரையும் நிந்திக்காதே, யாரையும் வெட்கப்படுத்தாதே, எவரையும் நீ துன்பப்படுத்தாதே. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கிறது இல்லையா? மத்தேயு 5:44 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுக்கு துரோகம் செய்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், வேதனைப்படுத்துகிறவர்கள், உங்களை அநேக பாடுகளுக்கு உட்படுத்துகிறவர்களுக்காக நீங்க அவங்களுக்காக ஜெபியுங்கள், அவங்கள நேசியுங்க. அப்படி செய்வதனால நாம் அக்கினி தாழ அவங்க தலைமையில குவிக்கிறோம் என்று ரோமர் 12 சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தீமையை தீமையினால வெல்லாமல் தீமையை நன்மையினால வெல்லும் என்று ஆண்டவராகிய தேவன் ரோமர் 12 கடைசி வாக்கியங்களை சொல்லியிருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகளா இருக்கிறத பார்க்கிறோம். மத்தேயு 5:11, 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். யூ ஆர் பிளெஸட் பீப்புள். எப்பொழுது என்றால், அவமானம், துக்கம், நிந்தனைகள் நீங்கள் செய்யாத வார்த்தையை உங்கள் மேல பொய்யா சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். அது கீழே சொல்லப்படும் 12:13, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்க பலன், யுவர் அவார்டு பரலோகத்தில் மிகுதியா இருக்கிறது. உங்களுக்கு அவார்டு வச்சிருக்கிற ஆண்டவர், அந்த அவார்டுக்காக நீங்கள் மிகுந்த சந்தோஷப்படணும். நிறைய பேர் அவமானப்படுத்திட்டாங்கன்னா நம்ம வேதனைப்படுவோம். சாப்பிட இயலாது, தூக்கம் ஏறாது, நிம்மதியா இருக்காது, எல்லார் இடத்துலையும் ஒளிர கொண்டே இருப்பார்கள். ஆனா என்னுடைய வாழ்வில் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், டோன்ட் வெரி, பி ஹாப்பி. நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், என்னை அவமானப்படுத்தி சந்தோஷப்படுகிற மனிதனை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் என் மூலமாகிலும் அவன் சந்தோஷப்படுறானா? என்னை அவமானப்படுத்தி அவன் சந்தோஷப்படுறானா? என்னை அவமானப்படுத்தி நிற்க வைத்து அவன் சந்தோஷப்படுறானா? ஒண்டர்ஃபுல். அவன் என்ஜாய் பண்ணிட்டான் அவன் லைஃபை. ஆண்டவர் பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மிகுந்த சந்தோஷமா சைலண்டாக இருப்பேன். ஆனால் கொஞ்ச காலம் பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் அவதிப்படுகிறதை கண்ணார காண்கிற ஒரு நிலை, காதார் கேட்கிற ஒரு நிலை, மன்னிப்பு கேட்கிற நிலை கூட நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் எவரையும் அவமதிக்காதே, அவதிப்படாதே, எவரையும் துன்பப்படாதே, எவரையும் வேதனைப்படாதே. சில மனிதர்கள் அவமானம் படுவாங்க. அவமானங்கள் அற்பமாக எண்ணுவாங்க, நம்மளை நிந்திப்பாங்க, தூசிப்பாங்க, அசட்டை செய்வாங்க. நிந்தனைகளால் தாங்க முடியாத அளவில் வார்த்தைகளை கொட்டி எரிப்பாங்க பாருங்க. எள்ளு எரிக்கிற மாதிரி எய்வாங்க சில வார்த்தைகளை. அம்பு எய்கிற மாதிரி எய்வாங்க சில வார்த்தைகள்.
சவரகன் கத்தியை விட கூர்மையான கத்தியை போல சிலருடைய வார்த்தைகள் உள்ளுக்குள்ள குத்தும். அந்த அளவுல இருக்கும் அவருடைய வார்த்தைகள். பட் அவைகள் எல்லாம் அவர்களுக்கு ரிட்டர்ன் வரும் என்பதை குறித்து நாம் நினைக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே வேலை ஸ்தலங்களில, குடும்பங்களில, பிள்ளைகள் மத்தியில, பெற்றோர்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, வேலை செய்கிற ஸ்தலங்களில, பயணம் செய்கிற இடங்களில, பயணம் போகிற இடங்களில, சொந்தக்காரர் பந்தக்காரர் மத்தியில, உறவுகள் மத்தியில, சொந்த உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மத்தியில அவமானப்படுத்துவார்கள், துன்பப்படுத்துவார்கள், அசட்டை செய்வாங்க, நிந்திப்பாங்க, கேவலமா பேசுவாங்க, ஏவலமா பேசுவாங்க, அவமானப்படுத்தி நம்மளை அவமானப்படுத்தி அவங்க நல்லவர்களாக காண்பிப்பார்கள் சில வார்த்தைகளை சொல்லி. ஆகவே மிகவும் அந்த மாதிரி சமயத்தில் சிலரை தாங்க முடியாம அந்த அவமானம், நிந்தனைகள், தூசிப்பு, வேதனைகள், அந்த நிந்தனைகள் இவைகளை தாங்காம சில பேர் மரித்து போனவர்களும் இருக்கிறாங்க. அது தப்பு. நீங்க அந்த முடிவுக்குள்ள போகக்கூடாது. சிலர் அடிக்க கூட எழும்புவாங்க. அந்த முடிவுக்குள்ள போகக்கூடாது. நீங்கள் அமைதியா இருக்கணும். நீங்கள் அமைதியா இருக்கணும். கேட்கிற சத்தியத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். எனக்கு நீங்க போன் செய்து கூட சொல்லுவீங்க, ஐயா என் வாழ்க்கையில நடந்ததை நீங்கள் பேசியிருக்கீங்க, நான் பேசவில்லை. இட் இஸ் பைபிள், த கிரேட் த பைபிள், அவர் லார்ட் ஜீசஸ், த வண்டர்ஃபுல் லார்ட். அவர் உங்களோட வாழ்க்கையில பேசுறார். அவர் தான் உங்களோடு கூட இந்த வார்த்தைகள் வேத வசனங்களை கொண்டு பேசுவார். ஆகவே அவமதிக்காதே, எவரையும் அவமதிக்காதே, பிற்பாடு நீ அவதிப்படாதே. நிறைய பேர் அவமானப்பட்டவர்கள் வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறார்கள். அவமானப்படுத்தினவர்கள் மரித்திருக்கிறார்கள், வேதனைப்பட்டு இருக்கிறார்கள், வியாதியில் இருக்கிறார்கள், துன்பத்தை கண்டு இருக்கிறார்கள். மிகவும் வருத்தப்பட்டு மரித்து போன மனிதர்களுக்கு கூட உண்டு. தங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறினவர்களுக்கு கூட உண்டு. அநேக நேரங்களில் சாப்பிடாம அழுகிறவர்களும் உண்டு. அநேக நேரங்களில் தங்களுடைய வாழ்வில தாங்கள் என்ன செய்யறது என்று அறியாமல் மரித்து போன மனிதர்கள் உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில அவமானம் நமக்கு ஒரு ஆசுரத்தை கொண்டு வரும். வேதனைகள் நமக்கு ஒரு பாடத்தை கொண்டு வரும். நிந்தனைகள், துக்கங்கள், தூசிப்பு, அசட்டை, அற்பமா எண்ணுகிற காரியங்கள், அற்பமா எண்ணுகிற மனிதர்கள் மத்தியில நமக்கு ஒரு பாடம், ஒரு கசப்பான அனுபவம் 1000 புத்தகங்களை படிப்பதற்கு சமம் என்று ஒரு கவிஞன் சொல்லி இருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அவமானம் படுகிற சில இடங்கள் வீட்டில் இருக்கலாம், நாட்டில் இருக்கலாம், உறவுகள் மத்தியில் இருக்கலாம். அதிகமாக உறவுகள் மத்தியில் அவர்கள் யாரோ சொல்றது போல குத்தி கொண்டே இருப்பார்கள் வார்த்தைகளை. நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களில் இருக்கலாம், ஃபங்க்ஷன் நடக்கிற இடங்களில், சில நேரங்களில் ஃபங்க்ஷன் நடக்கிற இடங்களில் கூட பாருங்க, ஸ்கூலில், காலேஜில், படிக்கிற இடங்களில், வேலை செய்கிற ஸ்தலங்களில், நண்பர்கள் மத்தியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுமானாக்கா, ஒரு முக்கியமான காரியத்துக்கு போன அந்த இடத்துலையும் சில பேர் கணவன் மனைவி, பிள்ளைங்க பெற்றோர்கள், நண்பர்கள், ஊழியர்கள் மத்தியில், சபைகளில், ஸ்கூல் இடங்களில் இவைகளெல்லாம் அவமானம், துக்கம், பாடங்கள். நமக்கு ஒரு பாடம், நமக்கு ஒரு பாடம். படிக்கிற இடத்துல ஒரு பாடம், வாழ்கிற இடத்துல ஒரு பாடம், நாம் குடியிருக்கிற இடத்துல பாடம். எந்தெந்த ஊரில் நீங்கள் குடியிருந்து குடி இல்லாமல் இந்த ஊரை விட்டு போயிடலாம், இந்த வீட்டை விட்டு போயிடலாம், இந்த தேசத்தை விட்டு போயிடலாம் என்று அநேகர் ஒவ்வொரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு, இன்னொரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்துக்கு, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு, ஒரு தெருவை விட்டு இன்னொரு தெருவுக்கு, வாடகை வீட்டில் இருக்கும் அந்த ஏரியா இந்த ஏரியா. ஏன் அவமானம், துக்கம், எப்பொழுதும் ஏசிக்கொண்டே இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று தாங்க முடியாம போயிருக்கிற எத்தனை பேர் இருக்கிறீர்கள் நீங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த நாளில் சேஷதமாக நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியவான், பாக்கியவான், அவன் பாக்கியம் அடைவான். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். எனக்கு அருமையானவில்லை, யாராவது நம்மளை அவமதிக்கிறாங்களா, நம்மளை தூசிக்கிறாங்களா, நம்மளை நிந்திக்கிறாங்களா, யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற பைபிள் நமக்கு ஆச்சரியமான காரியம். சிலர் அவமானப்பட்டு இருக்கிறாங்க, அது மூலமாக அவங்க நன்மையை பெற்று இருக்கிறாங்க. அதை நாம் மறந்து விடக்கூடாது. அதுதான் நம்ம பைபிளில் நாம் படிக்க போகிறோம். அற்புதமான ஒரு பாடம். அவமதிக்காதே, எவரையும் அவதிப்படாதே.
அவமதித்தால் பிற்பாடு அவங்களுக்கு தூக்கம் வராது, பிபி வந்துடும், சுகர் ஏறிடும், ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்க. நிறைய பேர் கண்டு இருப்பீங்க பாருங்க. அவங்க ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க. அவமானம் மத்தியில நமக்கு ஒரு அனுபவம், வேதனைகள் மத்தியில நமக்கு ஒரு பாடம், நிந்தனைகள், போராட்டம், தூசிப்பு, அசட்ட அற்பமா எண்ணப்படுகிற இடங்களில் நமக்கு ஒரு பாடம், நமக்கு ஒரு நன்மை, நமக்கு ஒரு ஆசீர்வாதம். மறந்து விடக்கூடாது. என்னென்றால் பொறுமையா இருக்க வேண்டும், காது கேளாதவர்களா இருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும், கண்டுக்கவே கூடாது, யார் இடத்திலும் பேசக்கூடாது, நாம் அமைதியா இருக்கணும். அப்படி இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில we are winners. நாம் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள். எவைகளிலே? இதுதான். நீ பெரிய வெற்றி பெற்று கின்னிஸ் புஸ்தகத்தில் சாதனை படிப்பதை காட்டிலும் நீ இப்படிப்பட்ட நேரங்களில் அமைதியா இருந்து பாருங்க. So wonderful your life. Oh good lesson you're learning your life. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் ஜெனிசிஸ், the book of Genesis chapter 29 verse 31. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால் இன்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படியா செய்தார். ராகேலோ மலாடியா இருந்தாள். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டால். காரணம் என்னவென்றால் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் லாபானுக்கு 2 குமார்த்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். 17ஆம் வசனம். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தபடினாலே ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளாக இருந்தாள். சில பேர் நல்லா கொஞ்சம் அழகா இருப்பாங்க, அழகில்லாதவங்களை பார்த்து கேலி பண்ணுவாங்க, கேலி பண்ணி சிரிப்பாங்க, ஏவலமாக பேசுவாங்க, அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அவ குட்டி கண்ணு, குட்டியா இருக்கிறா, கூச்ச பார்வை, அரட்டுக்கிட்டு அரை பார்வை, ஒன்றரை கண்ணு, இப்படியெல்லாம் பேர் வைப்பாங்க பாருங்க. வண்ணமாகவே லேயாள் ஒன்றரை கண்ணு அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அவர்களையும் படைத்தது ஆண்டவர், நம்மையும் படைத்தது ஆண்டவர். ஆகவே அவர்கள் அப்படி கனவீனம் படுத்தி சரீரத்தில் குறைவுள்ளவர்களை கேலி பண்ணி அவமானப்படுத்தி நிந்திப்பார்கள். அது மூலமாக குசியாக விளையாடுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். பட் அவர்களுடைய மனம் எப்படி இருக்கும் என்பது குறித்து, கருப்பி, கரியால் இருக்கிறவன், அவனுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, பிளாக்பெரி அப்படின்னு பேர் வைப்பாங்க. எனவே எனக்கு அருமையானவில்லை, நம்முடைய வாழ்க்கையில் அற்பமாக எண்ணப்பட லேயால் கர்ப்பம் தரிக்க ஆண்டவர் உதவி செய்தார். யார் அற்பமாக எண்ணப்பட்டார்களோ எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். எனவே அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர். அதே வண்ணமாக 1 சாமுவேல் புஸ்தகத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் எல்கனாவுக்கு 2 மனைவிகள், அவைகளிலே பெனினாள் ஒருவளும், இரண்டாவதாக அன்னாள் என்ப தாய், 2 தாய்கள். அவங்க 2 பேருமே இந்த எல்கானா மனைவிகள். பெனினாளுக்கு பிள்ளைகள், அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்பொழுது பாருங்களேன், அன்னாளை நேசித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தால், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்காலத்தி அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 ஆகிய 11 வசனங்கள் வரை வாசிக்கிறோம். மிகவும் வேதனைப்படுவாளாம். அப்பொழுது பாருங்க, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். அவள் மனம் மடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஏன் அழுகிறா, ஏன் சாப்பிடாது இருக்கா, ஏன் சஞ்சலப்படுகிறாள் என்று ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் படுத்த முடியாத ஒரு நிலை இந்த எல்கனாவுக்கு. மிகவும் வருத்தம் அன்னாளுக்கு. சக்காளித்தி ஒவ்வொரு நேரமும் வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பான். உங்களுக்கும் நிறைய சக்காளித்திங்க இருப்பாங்க. உங்கள் சக்காளித்திங்கள் மூலமாக வீட்டில் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், நாங்கள் குடியிருக்கிற இடத்துல இருக்கலாம். அந்த சக்காளித்தி நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையே நீங்கள் மாய்த்து கொள்ளுகிறீங்க. மரித்து போனவர்கள் நிறைய பேர் உண்டு.
சக்காலத்தின் மூலமா குடும்பங்கள் கெட்டு போனது, நிறைய அவமானத்தை தாங்காம மரித்த சகோதரிகள் உண்டு. எனக்கு அருமையான சகோதரிகளாகிய உங்களோட வாழ்க்கையில எத்தனையோ சக்காலத்திகள் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் நீங்கள் அமைதியா இருங்க. தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. நீங்கள் எந்த முடிவுக்கும் எடுக்கக்கூடாது. நீங்கள் அமைதியா இருக்கணும். கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். அன்னாலை கர்த்தர் கடாட்சித்தார். அருமையாக 6 பிள்ளைகளை பெற்றார்கள். ஏழும் பெற்றார்கள்னு பாட்டு பாடுறாங்க அந்த அம்மா. அதுக்கு அடுத்தது சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் அவர் பேரை குறிப்பிட்டார். அந்த குழந்தைய மீண்டும் ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க. ஆண்டவருக்கு என்று கேட்டாங்க, ஆண்டவருக்கே கொடுத்தாங்க. அந்த கர்ப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னையும் என்னையும் எத்தனையோ வழிகளில் சக்காலத்திகள் இருக்கிறாங்க நம்ம நிந்திப்பதற்கு, தூசிப்பதற்கு. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருப்பார். தேங்க்யூ லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அபினாதாப் அவருடைய வீட்டில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வருவதற்கு தாவீதானவர் தானும் தன்னுடைய வேலையாட்களும் சேவகர்களும் எல்லாம் சேர்ந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும் பொழுது தாவீதானவர் உற்சாகமாக ஆடல் பாடல் துதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நடனம் ஆடி கொண்டு வருகிறார். அப்பொழுது ஜன்னல் வழியாக பார்க்கறாங்க. யார் என்றால் தன்னுடைய மனைவியாகிய மீகாள். 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்களேன். 1 சாமுவேல் 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகனை வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தான் இருதயத்தில் அவனை அவமதித்தாள். எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க. தன் கணவன் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி துதித்து கொண்டு இருக்கிறார். மனைவி மேல ஒரு பேய் இறங்கிச்சு. கணவனையே தன்னுடைய இருதயத்தில் அவமதித்தாளாம். எனக்கு எத்தனை கணவன்மார்களை மனைவிகள் அவமதிக்கிறாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில உங்க கணவனை குறித்து பக்கத்து வீடோ அகத்து வீடோ எதிர் வீடோ நண்பர்கள் மத்தியிலையோ குறை சொல்லாத. குறை சொல்வாயானால் அது உனக்கே வைத்துக் கொள்கிற ஒரு தீங்கு தீமை, அதுக்கு உனக்கே வைத்துக் கொள்கிற ஆப்புன்னு சொல்லலாம். அப்போதான் விளங்கும் சிலருக்கு. ஆகவே குறை சொல்லக்கூடாது, நிந்திக்கவும் கூடாது, தூசிக்கவும் கூடாது. அவனா இவனா, அவன் கிடக்கிறான் இப்படி கிடக்கிறான், சாவு கூட வரமாட்டேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சொல்லக்கூடாது. அவருக்காக ஜெபிக்க வேண்டும், அவரை மேன்மைப்படுத்தி பேச வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கை கூட உயர்த்தப்பட்டு இருக்கும். அது நிமித்தமாக ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்ன சொன்னா, சவுல் மகளாகிய தாவீதின் மனைவி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. கடைசி பாருங்களேன், 2 சாமுவேல் 6:23. அதனால் சவுலின் குமார்த்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாது இருந்தது. எதனால் என்றால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஆடி பாடி நடனம் பண்ணுகிறதை கண்டு தூசித்து அவமானப்படுத்தி நிந்தித்த தாவீதை அந்த மீகாளுக்கு மரண பரிந்தும் பிள்ளை இல்லாமல் போயிடுச்சு, அவமதித்தாள். 1 நாளாகமம் 15:29 கூட வாசிக்கிறேன் இதே வாக்கியத்தை தான். தாவீதை தன்னுடைய இருதயத்தில் தன் மனைவி அவமதித்தாள். எனக்கு அருமையானவில்லை, அப்படி செய்யக்கூடாது என்பது குறித்து பைபிள் நமக்கு எடுத்து வைக்கிறது. ஆகினால்தான் do not insult, do not suffer. யாரும் இன்சல்ட் பண்ணாதீங்க. சிலரை இன்சல்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அது சஃபரா மாறும், வேதனையா மாறும், துக்கமா மாறும். ஆகினால்தான் அதுக்கு டாபிக் என்னன்னா, எவரையும் அவமதிக்காதே, பிற்பாடு நீ அவதிப்படாதே. நீதிமொழிகள் புஸ்தகம் அருமையாக சாலமோன் ஆண்டவர் அழகா எழுதி வைத்தார். நிறைய நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எங்களை படித்தீங்களா ரொம்ப பாடங்கள் நல்லா இருக்கும், நல்ல அற்புதமான பாடங்கள் அவைகள். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21 பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூட பாருங்களேன். 11ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 11-12. மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தான் வாயை அடக்கி கொண்டு இருக்கிறான். மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். நம்ம அவமதிக்கும் பொழுது நம்ம நினைக்கணும், இவன் மதிக்கெட்டவன், இவனோடு கூட நமக்கு என்ன வேலை, அவன் போயிட்டே இருப்போம் அப்படின்னு
போயிட்டே இருக்கணும். நீதிமொழிகள் 13 வசனம், 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். கர்த்தருடைய வேத வசனத்தை எவன் அவமதிக்கிறானோ அவன் நாசம் அடைவான். போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். உனக்கு அழிவு வந்துட்டு, உனக்கு நாசம் வந்துட்டு, இன்னும் நம்ம சந்தோஷமாக ஆண்டவருடைய வார்த்தையை நினைத்து கொண்டு ஓ லார்ட் ஜீசஸ் க்ளோரி டு காட் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டு. நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கவனிங்க. கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தான் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். தான் ஜனங்களையும் தான் நண்பர்களையும் தான் உறவுகளையும் அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், சாவான். சில பேர் செத்து போயிருக்கிறான். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அருமையான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் ஆச்சரியமா இருக்கு. நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட கவனித்து பாருங்களேன். துன்மார்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோட நிந்தையும் வரும். துன்மார்கன் வர்றான்னா அவமானமும் துக்கமும் நிந்தனையும் போராட்டமும் வரும். அதோடு கூட நிந்தனையும் வரும், அவனுக்கு அதோடு கூட பாடுகளும் வரும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட கவனிப்போம். ஏழைய பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்குனவரையே நிந்திக்கிறான், ஆபத்து குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். ஒரு ஏழைய, ஒரு இல்லாதவனை, ஒரு குறைவுள்ளவனை அவமதிக்கிறது, பரியாசம் பண்றது, நிந்திக்கிறது, அவமானப்படுத்துறது, இப்படி செய்கிறவனுக்கு தண்டனை கட்டாயமா வரும். இருவரும் உண்டாக்கினவர் ஆண்டவர், அவர் கவனிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சிலர் அவமானப்படுத்தினவர்கள் பைபிள்ல அழகாக ஆண்டவர் எழுதி வைத்து இருக்கிறார். அவர்கள் பட்ட அவதிகளும் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? மீகாள் அவமதித்தால், கடைசி வல்ல அவதிப்பட்டாள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களில் எலிசா நாட்களில் எலிசா கடந்து போகிறான். ஒரு 42 பிள்ளைங்க மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போன்னு பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள். ஆனா அந்த பிள்ளைகளை அவர் சபித்ததுனால காட்டிலிருந்து 2 கரடிகள் வந்து அந்த பிள்ளைகளை பீறி கொன்று போட்டது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம நிந்திக்கிறவர்கள், நம்ம குறைகள், சில பேர் பாருங்க மொட்டை தலையா இருப்பாங்க, சிலருக்கு கை காலு ஊனங்கள், சிலருக்கு முகங்கள் கருப்பா இருக்கும், ஏதோ ஒன்று கண்ணு ஒரு பார்வை, ஒரு கண் இல்லாததா இருக்கும், அவனை குட்டி கண்ணான்னு கூப்பிடுறது. கொஞ்சம் பார்வை கூச்சு பார்வையா இருக்கும், அவனை 1.5 கண்ணான்னு கூப்பிடுறது. இப்படி சரீரத்துல எனக்கு இவ்வளோ அழகா ஆண்டவர் வைத்தும் கொரோனா வந்ததுனால கொரோனா வருதுறான்னு பேர் வச்சானுங்க. இத்தனைக்கும் ஊழிக்காரங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துறேன். வணக்கம் உங்களுக்கு. என் மூலமாக சந்தோஷப்படுறீங்களா நீங்க? அதுக்காக கொரோனா வருதுடா, உலகத்தில் நானா கொரோனா கொண்டாந்தேன்? அடா பாவீங்களே, எங்கோ வந்தது எத்தனையோ பேர் செத்தாங்க. ஆண்டவர் மீண்டும் எனக்கு ஜீவனை கொடுத்தார், அவர் கோடான கோடி ஸ்தோத்திரம். எனவே எலிசாவை மொட்டை தலையா என்று பரியாசம் பண்ணினாங்க. கர்த்தர் அவங்களை கடிந்து கொண்டு கொன்றே போட்டார். பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கிறோம். சாமுவேல் மூலமாக சவுல் ராஜாவாக்கப்பட்ட பொழுது எல்லாரும் அவனை மதித்து அவனுக்கு காணிக்கையும் கொண்டு வந்து அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள் சவுலுக்கு. ஆனா அங்க பேலியால் மக்களாகிய சிலர், இவனா நம்மளை போய் ஆள போறான், அவங்க அடக்குறான் அப்படின்னு அசட்டை செஞ்சாங்களாம். ஆனா சவுல் பாருங்க, காது கேளாதவரை போல போனாராம். நான் அப்படிதான் இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்றாருல, காது கேளாதவனை போல இருந்தேன், ஊமையானா இருந்தேன். துன்மார்கன் என் மத்தியில் இருக்கிற வரையும் நம்மளை நிந்திக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, கேலி பண்றாங்களா, பரியாசம் பண்றாங்களா, அவங்க பேசுவது நம்மளை குறித்து தானே என்று நமக்கு தெரிஞ்சா கூட காது கேட்காத மாதிரியும் கேளாதவர்கள் மாதிரியும் உள்ளுக்குள்ள ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லிக்கொண்டே போகணும். ஏனென்றால் அவன் முரடன், அவன் மதிக்கெட்டவன், அவன் பாவம் செய்கிறவன், அவன் மரணத்துக்கு பாத்திரவான் அவன். ஆகவே தண்டனைக்குரியவன்.
அதே 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12, 13ல அந்த சத்துருக்களை ஒப்பு கொடுன்னு சொன்னாங்க. சவுல் வேண்டாம் விடுங்க, கர்த்தர் பார்த்துக்கிறார். ஒரு நாள் வந்தது அவர்களை கொண்டு குவிப்பதற்கு. அந்த நாள் ஆண்டவர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 38ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், 39ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், காது கேளாதவர்களாய், அமைதியுள்ளவர்களாய், சகிக்கிறவர்களாய், பத்திரமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக தாவீது 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 13ல தாவீதானவர் தப்பித்துக் கொண்டு ஓடுகிறார் தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு. அந்த நேரத்தில் சவுலின் இனத்தை சேர்ந்தவனாகிய சிமேயு என்றதான மனுஷன் தூசிக்கிறான், மண்ணை தூற்றுறான், கல்லுகளை எறிகிறான், நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான். ஆனா அந்த இடத்துல தாவீதினுடைய சேவகர், இந்த நாயை கொன்று போட்டோமா, வேண்டாம் வாங்க கர்த்தர் பார்த்துக்கிறார் வான்னு சொல்லி கொஞ்சம் காலம் ஆனது. பிற்பாடு யுத்தமெல்லாம் முடிஞ்சது. வீடு திரும்பும் பொழுது அதே 2 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனங்கள் அந்த சிமேயு வந்து தாவீது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறத பார்க்கிறோம். ஆனா தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்லிட்டு போனார், எனக்கு எல்லாம் தீமை செஞ்சாங்க, சிலர் நன்மை செஞ்சாங்க, சிலர் தீமை செஞ்சாங்க, ஆனால் நீ ஞானமுள்ளவன், சிமேயை குறித்து ரொம்ப உஷாராயிரு, எச்சரிக்கையாரு, அவனை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாரு. சிலரை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏமாற்றக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. பிள்ளைகளுக்கும் புத்தி சொல்ல வேண்டும் சிலரை குறித்து. அதுக்கு பிற்பாடு அவன் தண்டனை அனுபவித்து மரணத்தை சந்திக்கிறதை பார்க்கிறோம். 4ஆவதாக நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள், 15ஆம் வசனம் கூட பாருங்களேன். அவருடைய காலத்தில் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற பொழுது சன்பிலாத்தும் தொபியாவும் இன்னொரு கேசுவனும் என்ற 3 பேர்ல மிக முக்கியமாக சன்பிலாத்தும் தொபியாவும் நிந்திக்கிறாங்க. நீங்க கட்டினது இந்த கட்டடம் பெருசல்ல, இது மேல ஒரு நரி ஏறி போனா அது விழுந்துடும் என்று சொல்லி கேலி பண்றாங்க. நீங்க புதுசா வீடு கட்டினீங்களா, உங்க சொந்தக்காரன் கேலி பண்ண, என்ன வீடு கட்டியிருக்கான், நான் கட்டியிருக்கேன் பாருங்க, கட்டிக்கோ, நீ எடுத்து நான் போற, போகும்போது அந்த வீடு உனக்கு சொந்தம் இல்லை, பங்களா உனக்கு சொந்தம் இல்லை, நான் டைல்ஸ் போட்டு கட்டியிருக்கிறேன், மொசுக்கு கல், மார்பிள் கல், என்ன கல் போட்டாரோ கல்லறை தான், மறந்து விடாத, வீடு கட்டியிருக்கானா பா, ஓஹோ நிந்திப்பாங்க, தூசிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நாம் அமைதியா இருக்கணும். கர்த்தர் கடிந்து கொண்டு அவர்களை ஜெயம் கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். நெகேமியா நாட்களில் ஒரு சாதனை படித்தார். நெகேமியா கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகவே கர்த்தரை நிந்தித்தான் என்று சொல்லி, அவமதித்தான் என்று சொல்லி நாபோத்தை அழித்து விட்டார்கள். அதே வண்ணமாக ஒரு குடும்பம், இஸ்ரவேல் ஜனங்களில் கர்த்தரை அவமானப்படுத்தின குடும்பம் பாரு என்ன ஆயிற்று பாருங்களேன். 1 நாளாகமும் புஸ்தகம் என்னாகமும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், என்னாகமும் த புக் ஆஃப் நம்பர்ஸ். 5ஆவதாக என்னாகமும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், 24ஆம் வசனம், 29 முதல் 35 வசனங்கள், 45ஆம் வசனம். என்னாகமும் 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை அவமதித்தார்கள். கர்த்தரை அவமதித்தவர்கள் அழிந்து போனார்கள். யாராரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அற்புதமாக அந்த குடும்பங்கள், தாத்தான், கோராக், அபிராம், இவங்க குடும்பங்கள் எல்லாம் அழிந்தது. சேஷதமாக கோரா கோத்திரம் அழிந்து மாண்டே போனது, மரித்தே போனது. கோராகின் வம்சமே காணாம போயிற்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில அற்புதமாக ஆண்டவர், ரொம்ப அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் என்றைக்குமே பதில் செய்யாம இருக்க மாட்டார். கர்த்தர் அவமதித்தவர்கள் அழிந்தார்கள், அழிந்தே போனார்கள். 6ஆவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் மாண்டார்கள். 40 ஆண்டுகளை ஏன் ஆண்டவர் நடத்தினார் என்றால், அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், விசுவாசிக்கவில்லை, துர்ச்செய்தே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பரப்பினார்கள். நாளாகமும்
சாரி, என்னாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30 35 வரல. லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 43 வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்தார்கள், ஆண்டவருக்கு விரோதமா பேசினார்கள். நாங்கள் மன்னா சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், எங்களுக்கு வெறுப்பாயிட்டு இருக்கு. எகிப்து தேசத்துல காய்கறிகளை சாப்பிட்டோம், வெள்ளைப்பூண்டுகளை சாப்பிட்டோம், கீரைகளை சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம். வெங்காயம் பேச்சு ஆண்டவர் கொன்றே போட்டார். 40 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் மரித்தார்கள். அவருடைய சந்ததிகள் அவர்கள் எகிப்தில் போனவர்கள் யோசேப்பும் காலேபுமாக. 6வதாக இயேசு கிறிஸ்துவை அவமதித்தார்கள். தீர்க்கதரிசனமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் அந்த முழுவதுமாக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 25 முதல் 44 வரை, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 14 15, சங்கீதம் 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது. அவரை அவமதித்தவர்கள், அவரை நிந்தித்தார்கள், அவரை தூசித்தார்கள், கேவலமா பேசினார்கள், சிலுவையில் அறிந்தார்கள், காரி துப்பினார்கள், குட்டினார்கள், அடித்தார்கள். பொறுத்து கொண்டார் ஆண்டவர், சகித்து கொண்டார் ஆண்டவர், அவரை உயர்த்தி வைத்தார். எல்லா நாமங்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்து உயர்த்தினார், ஆண்டவர் உயர்த்தினார். 8வதாக லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை வாசிக்கிறோம். பரிசேயன் ஆயக்காரன், பரிசேயன் ஆயக்காரனை நிந்திக்கிறான். இவன் பாவி, அக்கிரமம், அநியாயக்காரன். சபையில கூட நிறைய பேருங்க, அவங்க ஏழைங்க, பிச்சைக்காரங்க, கடங்காரங்க. இன்று பார்வையை பார்க்கறது வேற, பணக்காரங்களை பார்க்கறது வேற, ஏழைங்களை பார்க்கறது வேற, ஏழைங்களை அவமதிக்கிற விசுவாசிகள் வேற. இதே போலதான் ஆண்டவர் அவன் ஜபத்தை கேட்கவில்லை, கவனித்தான், பதில் தரவில்லை. ஆயக்காரன் மார்பில் அடித்துக்கொண்டு ஆண்டவரே என்று கதறினான். கர்த்தர் ஆயக்காரனுக்கு உதவி செஞ்சார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நீதிமொழிகள் 10:19 வாசிக்கிறோம், பிறன் அவமதிக்கிறவன் ஆண்டவரே அவமதிக்கிறான். 9வதாக கோலியாத், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16:10-45, 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17:16, கோலியாத்து 40 நாட்களா வந்து நிந்திப்பான். 40 நாட்களாக இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திப்பான், அவமானப்படுத்துவான். ஒண்டிக்கு வாங்க, நான் ஜெயிச்சா நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமை. 40ஆம் நாள் முடிந்தது. தாவீது சிறுவனை கொண்டு அவனை கொன்றே போட்டார் ஆண்டவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அமைதியா இருப்போம். 40 நாள் ஜெபம் பண்ணுவோம், 40 நாள் உபவாசம் போடுங்க, 40 நாள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுங்க. ஆளே காணோம், காலி. வெளிப்படுத்தல சொன்னமானவாக 10 நாள் சோதிக்கப்படுவீர்கள், காவலில் போடப்படுவீர்கள், பிற்பாடு மரண பரிந்து உண்மையாரு ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 10வதாக ஆண்டவராய் தேவன் நமக்கு கொடுக்கிற சவாலான வார்த்தை, ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும். வெட்கப்படாதே. வெட்கப்படுகிற இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். தலை குனிந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவமதிக்கிற இடத்துல, அவமானப்படுகிற இடத்துல நீங்க உயர்த்தப்படுவீங்க. உங்க சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவாங்க. அன்றைக்கு எசேக்கியா ராஜா நாட்களில் தூசித்தான். யார் என்றால் அசிரியா ராஜா. அசிரியா ராஜா தூசித்தான், நிந்தித்தான், அவமானப்படுத்தினான். ஆண்டவராகிய தேவன் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அற்புதமாக ஆண்டவர் எசேக்கியா ராஜா அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார். அந்த அசிரியா ராஜா ஓடே போனான். நினிவே பட்டணத்துக்கு தன் முகத்து மேல துணி போட்டு கொண்டு ஓடினான். அங்க போன உடனே அந்த கோயிலில் வணங்கும் பொழுது தான் பிள்ளைகளை கொன்று போட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நம்மளை நிந்திக்கிறவர்கள், நம்மளை அவமானப்படுத்துகிறவர்கள், நம்மை தூசிக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும், அவர்களை நேசிக்கணும். ஆண்டவராய் தேவன் பார்த்து கொள்வார். நீங்க பார்த்துங்க ராஜா, நீங்க பார்த்துங்க, உங்களுக்கு நன்றி என்று நாம் சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம்னா, நம்மளை நிந்தித்தவர்களுக்கு ஆண்டவர் அற்புதமாக யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார்.
அற்புதமாக ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்பினவர்களை ஆண்டவர் அடியோடு கூட கொன்று போடுவார் என்பது குறித்து மறந்து விடக்கூடாது. ஆனா நாம அமைதியா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். அசிரியா ராஜாவை ஆண்டவர் அழித்தே போட்டார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்திலோடு வாசிக்கிறோம். கவலைப்படாத, அமைதியா இரு. யோபு 42:10 இரட்டிப்பான நன்மை உண்டாகும். சகரியா புஸ்தகத்தில் 9:12 இரட்டிப்பான நன்மை உண்டாகும். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் அந்த அவமானத்துக்கு முன்னதாக, அந்த சந்தோஷத்துக்கு முன்னதாக அவமானங்களை சந்தோஷமா எண்ணினார் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6:19 தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளா தேற்று கொண்டான். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படியாக உண்டாக்குகிற மனிதர்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. அவமதிக்காதே, அவதிப்படாதே. யாரையும் அவமதிக்காதே, யார் இடத்துலையும் அவதிப்படாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். அதை அறுப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நல்ல அருமையான ஒரு பாடத்தை கர்த்தர் கொடுத்தார். யாரையும் அவமதிக்காதீங்க, எவரையும் வெட்கப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க, தூசிக்காதீங்க, நிந்திக்காதீங்க, அற்பமா எண்ணாதீங்க. ஆண்டவராகி தேவன் அற்புதமாக அவர்களுக்கா யுத்தம் செய்வார், அவர்களுக்கா வழக்காடுவார். அவர்கள் அழுதார்கள் ஆனால் அந்த கண்ணீர் ஆண்டவர் தொடைப்பார். உங்களோட வாழ்க்கையில கண்ணீர் உண்டாகும். ஆகவே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்தினால மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ ஆல். இன்னொரு தலைப்பில் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா, அறிந்து கொள்ளும்படியா சத்தியங்களை கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவமதிக்காதே, அவதிப்படாதே. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.